வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட். ஃபைனலி ஏலியன் எர்த் முதல் 2 எபிசோட் பற்றி நான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே என்ன கேட்டிங்கன்னா தரமான எபிசோட். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு விட்ருவாங்கன்னு எதிர்பார்த்தா முதல் 2 எபிசோட்லேயே ஏலியன் இறக்கி விட்டு தரம் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ஏலியன் பூமிக்கு வந்துருச்சு. என்னடா சொல்கிறீங்க? இதுதானே கதையை. இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? சத்தியம் ஐடியாவில் ஏலியனை பூமிக்கு இறக்கி விட்ருக்காங்க. ப்ராக்டிக்கல் எஃபெக்டில் ரத்தத்தை தெறிக்க வச்சு சம்பவம் செஞ்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏலியன் எப்படி பூமிக்கு வந்துச்சுங்கிறத ரிவீல் பண்ணாமல் பேசிக்காக கடந்து போயிட்டு இருக்காங்க. பாசிபிளி எனக்கு தெரிஞ்ச அடுத்த வர எபிசோட்ஸில் இதை ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். தரமான ஒரு எபிசோட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு எபிசோட் 1 பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். சீரிஸை பற்றி நான் உங்கள் தாத்த கீழே பண்ணுங்க. ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் சாட்டன்லேருந்து ஒரு ஷிப் கிளம்பி வரமா தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஆப்வியஸாக வேலன் யுட்டானியோட அந்த ஷிப் தான். அண்ட் நடுவுலையுமே ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் வேலன் யுட்டானி மார்ஸ் அண்ட் சாட்டனை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டிருக்கும். ஸோ இந்த வகையில் சாட்டன்லேருந்து இந்த ஷிப் கிளம்பி வருது. ஏலியன் ராம்லஸ்லேயுமே இந்த சாட்டன் சுத்தான ஷிப் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷிப் கிளம்பி வர அந்த டைம் லைன் இயர் 2120, அதாவது ஒரிஜினல் ஏலியன் படத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. ஸோ ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஏலியன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இயர் 2122 நடக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏலியன் ப்ரோமித்தியஸ் அண்ட் கவனன்ட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ கான்செப்ட் படி பார்க்கும்போது இது டெக்னிக்கலாக ஏலியன் 1க்கு ஒரு லீடப்பாக அமையும் தான் சொல்லப்படுது. என்ன மாதிரி லீடப் கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு கிரையோஷிப்லேருந்து எழுச்சி வராங்க. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் தான் மாரோ ஒரு சைபார்க், அதாவது ஹியூமன் தான். பட் அவனுடைய அந்த பார்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு சயின்டிஃபிக்கலாக என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ அடிஷ்னல் ஸ்பேர் பார்ட்ஸை இந்த பக்கம் ஹியூமன் பாடியில் சேர்த்துருக்காங்க. அதுவே ஹியூமன் இல்லாமல் முழு ரோபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிந்தட்டிக்ஸ் அவங்க ஏஐயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரோபோட்ஸ். ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரோமித்தியஸ் கவர்னன்ட்லேயே பார்த்துருக்கலாம். டேவிடுங்கிற ரோபோட் வந்திருக்கும். ஆண்டியா நீங்கள் ஏலியன் ராம்லஸில் பார்த்துருப்பீங்களா? அவங்க கம்ப்ளீட்டாக சின்ஸ்ன்னு சொல்லப்படுவாங்க. பட் இவங்க 2 பேருக்கும் காமன் மிட் பாயிண்ட்டாக ஒரு புது கேரக்டரை இந்த சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெண்டி அண்ட் லாஸ்ட் பாய்ஸ்ன்னு சொல்லப்படுறேன். இந்த சின்ன பசங்களால் உருவாக்கப்பட்ட டீம். இவங்களுடைய அந்த சின்ன பசங்க மெமரிஸை சின்ஸோட உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜியை ப்ராடிஜியோட லீடராக இருக்கக்கூடிய கேவாலியர் ஒரு குட்டி பையன் கண்டுபிடிச்சிருக்கான். குட்டி பையன் சொல்கிறதுக்கான காரணம் இவன் தான் டெக்னிக்கலாக பூமியோட யங்கஸ்ட் ட்ரில்லியனராம். பில்லியனர் கிடையாது, ட்ரில்லியனர். அவன் தான் எப்படி மனுஷங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெமரிஸை சின்ஸோட உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சிருக்கான். லிட்டரலாக டெத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மனுஷங்களோட மெமரிஸ் தான் அவங்களுக்கு உயிரே கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்த மெமரிஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா டெத்துக்கு அங்கே வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஸோ மனித உடல் அழிஞ்சிடும், பட் அவனுடைய மெமரிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை புதுசாக அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலியமாக ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே ஹைப்ரிட்ஸ் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக ஹியூமன்ஸ் நினச்சாங்கன்னா இந்த மாதிரி தங்களுடைய மெமரிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலிமா சாவியை தடுக்கலாம். எனக்கு என்னமோ பாசிபிளி இந்த கேவாலியர் இருக்கான்ல, இந்த ப்ராடிஜி, அவனே எனக்கு என்னமோ சிந்து போல தான், ஹைப்ரிட் போல தான் தெரியுது. பார்க்க எல்லாருமே அடல்ட்ஸ் போல தான் இருக்காங்க. ஆனால் செய்கிற வேலை எல்லாமே குழந்தைத்தனமாக இருக்கும்ல. அந்த வகையில் இந்த பைபிளையுமே யுட்டானி கூட பேசும்போது ஐபேடை காலில் பிடிச்சிக்கிட்டு காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு என்னமோ கடைசியில் இவனும் ஒரு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு தோணுது. பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் யாரோட ஹைப்ரிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீழே காமிடுங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நார்மலாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மிஸ்டர் டெங்குங்கிற ஒருத்தரை மட்டும் எல்லாருமே புள்ளி பண்ணுற மாதிரி தெரியுது. அவரை நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி சிந்தா இருக்கும் தான் நினச்சேன். பட் சாப்பிடும்போது சிந்தா இருக்க வாய்ப்புகள் கம்மி. அவர் யாருன்னு தெரிலங்க. இந்த கேரக்டர்ஸ் இங்கே இருக்கவங்களோட பேர் மட்டும் ரிவீல் ஆகிருக்கே தவிர்த்து இவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸ், எதுக்காக எந்த மிஷனுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லி எதுவுமே ரிவீல் பண்ணப்படல. கொஞ்சம் சீக்ரெட்டாகவே கடந்து வந்திருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சீனம் ஆஃப் தேடி ஹேண்ட் பண்ணுது. நடுவில் நிறைய கட்சின்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இந்த பொண்ணை நம்ம ஏலியன் ஸ்டாக் பண்ணுது. ஐ மீன் பின்னாடி துரத்திட்டு வருது. அதுக்கப்புறம் தான் அவள் பாசிபிளி ஓடி வந்து மாரோ கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி இந்த சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் வந்துருச்சு, என்னை காப்பாற்றுறா மாரோ அப்படின்னு சொல்லி அவர் காத்துறாப்புல. ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை 2-3 அந்த கட்சின்ஸில் டப்புன்னு ஃப்ளாஷ் மாதிரி காமிச்சிட்டு போயிடுறாங்க. மொத்தமாக ஒன்றா சேர்த்த ஒரு எபிசோட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. தரமாக இருக்க போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏலியன் ஐசோலேஷன் கேம் தான் ஞாபகம் வருது. ஆனால் அந்த கேம் என்னால் விளையாட முடியல. தக்காளி ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே கொடுத்து சாவடிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? இவங்களுடைய டெக்னிக்கல் மிஷனுங்கிறது ஸ்பெசிமென்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ மாரோவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிமெனை கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய மிஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. அதுக்கேற்ற மாதிரி இங்கேவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பூச்சிகளை வந்து காமிச்சிருக்காங்க. மோர் லைக் பேரசைட்ஸ்ன்னு சொல்லலாம். இருக்குது எல்லாமே பேரசைட்டாக தான் இருக்குது. ஒரு உயிரோட அந்த ரத்தத்தை உறிஞ்ச வாழக்கூடிய மாதிரி இங்கே ஒரு பூச்சி காமிச்சிருக்காங்க. ஏலியன் டெக்னிக்கலாக மனுஷங்க உடம்பையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டாக சூஸ் பண்ணி அதுக்குள்ளேருந்து பிறப்பெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பேரசைட். அதே மாதிரி அந்த பூனையோட கண்ணுக்குள்ளேருந்து ஒரு பேரசைட் வெளில வரும். ஸோ டெக்னிக்கலாக இவங்க கேப்சர் பண்ணியிருக்க எல்லா ஸ்பெசிமெனுமே ஏதோ ஒரு வகையில் பேரசைட்டாக தாங்க இருக்குது. ஆனால் எந்த உலகத்துலேருந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ப்ரெடேட்டர் பேட்லண்ட்ஸ் ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட கொடூரமான ஒரு பிளானட்னு சொல்ல ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அங்கேயுமே வேலன் யுட்டானியோட அந்த சிந்தட்டிக் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் ஒருவேளை இது ப்ரெடேட்டர் பேட்லண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு வகையில் லிங்க் ஆகிடுமோ? வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிளானட் தான் இருக்கல டெட்லியஸ்ட்டாக இருக்க அந்த சமயத்தில் இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி பேரசைட்டாக தான் இருக்கணும். அங்கிறதே ஒரு சின்ன லிங்கம் கொடுக்கலாம். ஆல்ரெடி அடித்தளத்தை போட்டாங்க.
இந்த கதையில் லிங்க் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும், பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படியே பூமிக்கு வரும்போது ஒரு பெரிய தீவையே இந்த பக்கம் ப்ராடிஜி நெவர்லாண்டு சொல்லி மாற்றி வச்சிருக்காங்க. நெவர்லாண்டுங்கிறது பீட்டர் பேனில் வரக்கூடிய ஒரு இடம். டிஸ்னியோட அந்த பீட்டர் பேனை தான் டெக்னிக்கலாக பேசிக் தீமாவே இந்த மொத்த சீரியஸுமே கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வெண்டி கேரக்டர் ஒரிஜினல் நேம் மார்சியை மீட் பண்ணுறோம். அவளுக்கு ஏதோ ஒரு கேன்சர் அட்டாக் ஆகிட்டு போல அவளும் அவளுடைய இந்த சேவியர் இல்லைனா கார்டியனாக இருக்கக்கூடிய கிருஷும் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன ஸ்கார்பியனை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கார்பியனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அதை கொண்டுடு அப்படின்னு மார்சி சொல்ல, உன்னை பார்த்தா அந்த ஸ்கார்பியனும் பயப்பட தானே செய்யும், ஒரு பவுலுக்குலாம் தனியாக மாட்டியிருக்கு, அது எந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கும், இப்போ சொல்லு அதை கொல்லாமான்னு கேட்க மார்சி அதை வேணாம்னு சொல்லுவாள். இந்த ஸ்கார்பியனை நம்ம ஏலியன் கூடவே லிங்க் பண்ணி பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம ஏலியன்ஸை ஜஸ்ட் ஒரு கில்லிங் மிஷினாக தானே பார்த்துட்டு இருக்கோம். மேபி எனக்கு என்னமோ இந்த சீரீஸில் ஏலியனுக்கும் எமோஷன் இருக்குன்னு சொல்லிட்டுவாங்களோ. ஏன்னா செகண்ட் எபிசோட் எண்டில் இந்த பக்கம் அந்த ஏலியனோட முட்டைகளை வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பார்த்தோன்னே ஏலியன் கடகடன்னு ஓடி வந்து ஹெர்மிட்டை அழகாக தூக்கிட்டு போயிடும். லைக் என் முட்டைகளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அது ஓடி வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் 2-3 படங்களில் ஏலியன்ஸுக்கு எமோஷன் இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணப்பட்டாலும் இந்த சீரீஸ் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் போல் ஃபீல் ஆகுதுங்க. ஸ்கார்பியன் வச்சே லிங்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே, சொதப்பிடாதீங்களா எஃபா. இப்போ மார்சி வந்து டெர்மினல் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் அவளுடைய மெமரிஸை அப்படியே இன்னொரு பாடிக்குள்ளே வெண்டியோட பாடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் கெவாலியர் இந்த ப்ராடிஜி வள சொல்லியிருக்கான். அண்ட் இவ தான் டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் கூட. ஸோ செத்தாலும் சாகலாம். டெஸ்ட் சப்ஜெக்டாக இருக்க அந்த சமயத்தில் இவளுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் இவள் சாக போகிறான், இதை விட வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய மெமரிஸை வெண்டியோட உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். வெண்டி ஆக்சுவலாக பீட்டர் பேனில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அதை அப்படி இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பீட்டர் பேன் வேறு யாரும் இல்லைங்க, அந்த பாய் கெவாலியர் தான். அண்ட் வெண்டி இப்போதைக்கு செம்ம ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பாடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான். பட் ஸ்டில் அவருடைய மைண்டுங்கிறது குழந்தையாக தான் இருக்குது. குழந்தையாக ஃபன் பண்ணி ஊரை சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் வயசான கேள்வி கூட ரேஸ்லாம் ஓடிட்டு இருக்கான். என்னம்மா இது, உன் மனசு எப்படி ஃபீல் ஆகுது, உனக்கு என்னென்ன விஷயங்கள் தோணுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதும் நடுவில் அந்த பக்கம் வெண்டியை பார்த்து நீ ஹியூமனே கிடையாதுங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஹியூமனா என்னன்னு தெரியாத அந்த வயசை தூக்கி கொண்டு போய் ஒரு அடல்ட்டோட பாடியில் பார்த்தா அவளுக்கு என்னமா புரியும். முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங். இவளுடைய அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனது தொடர்ந்து இவ்வளோ மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய சிக் பேஷண்ட்ஸ் அந்த குட்டி பசங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து நிறைய வித்தியாசமான பாடிஸை கொடுத்து லாஸ்ட் பாய்ஸுங்கிற ஒரு டீமே உருவாகிறான். சிந்தட்டிக் ஹைப்ரிட் டீம். ஸோ இவங்களுக்குள்ள ஹியூமன் மெமரிஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, ஹியூமன் மெமரிஸ். ஆனால் சிந்தட்டிக் பாடிக்குள்ளே ஒரு வித்தியாசமான அப்கிரேட் தான் சொல்லணும். இங்கே இருக்க அந்த சின்ன பசங்களை வச்சு அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத கிளியராக கட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. முக்கியமாக எதுக்கு குழந்தைகளை சூஸ் பண்ணோம், வளர்ந்த நல்ல ஒரு ஆர்மி பர்சன் மாதிரி சூஸ் பண்ணி அவங்கள சண்டை போட விட்டா நல்லா இருக்கும்ல, அவங்களுக்கு சிந்தட்டிக் பாடி கொடுத்தா சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுவாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதே ஒரு கேள்வியாக வச்சு குழந்தைகளோட மனசு கள்ளக்கபடம் இல்லாதது, ஐ மீன் லைக் ஒரு எம்டி ஷீட் மாதிரி, அது ஈஸியாகவே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதுவே பெரிய பசங்க அடல்ட்ஸோட மைண்ட் வந்து அப்படி கிடையாது, அது இந்த ட்ராவலுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் குழந்தைகளால் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மேபி இதை அப்கிரேட் பண்ணி ஃபியூச்சரில் மனுஷங்களுக்கு மாத்திர மாதிரி கொண்டு போகலாம். ஐ மீன் லைக் அவத்தார்லேயுமே இதே கான்செப்ட் தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவத்தாரோட ரைட்ஸை 20th Century Fox தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போவே அவத்தார் 1 வரும்போதே ஏலியன் ஃபேண்டஸ் கூட அதெல்லாம் லிங்க் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை இருக்குமா, இப்போ எல்லாமே டிஸ்னிக்கில் வந்திருக்கு அந்த காரணத்தினால அவங்க நினச்சா பண்ணலாங்க. ஃபியூச்சரில் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸும் அவத்தார் யூனிவர்ஸும் ஒன்று தாங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு போகலாம். அவத்தாரோட அந்த கான்செப்ட் இங்கிறது தான் அடாப்ட் ஆச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் லைக் சிமிலராக ஃபீல் ஆகலாம் உங்களுக்கு. அங்கே இருக்கிற சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புது பாடி கிடச்சிட்ட அப்புறம் எப்போ நாங்கள் வீட்டுக்கு போவோம்னு கேட்க, வெண்டி வீட்டுக்குலாம் நீ போக மாட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக கட் பண்ணிவிடுவாங்க. இது அந்த பாயுமே தூரத்தில் உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பான். தான் எதிர்பார்த்ததை விட வெண்டி புத்திசாலியாக இருக்காங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் போல. இந்த பைபிளை ரொம்ப வருஷமாக இந்த பக்கம் இந்த சிந்தட்டிக் மேலே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு நம்புகிறேன். பிகாஸ் அவனுடைய இந்த ரூமை காமிக்கும் போது பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த சிந்தட்டிக்கோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த ஒயிட் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக சிந்தட்டிக் பிளட் தான். உங்களுக்கு ரெட் பிளட் கிடையாது, ஒயிட் பிளட். பக்கத்தில் இந்த சிந்தட்டிக் எக்ஸஸ் ஸ்கெலிட்டனுமே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அவன் சிந்தட்டிக்கை உருவாக்க பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய ரூம்லேயுமே நீங்கள் பாருங்கள், பெட்டுக்கு பின்பக்கமே ஒரு ரோபோ தான் வரைஞ்சி வச்சிருக்கான். சின்ன வயசுலேருந்தே சிந்தட்டிக் மேலே அவனுக்கு அளவில்லாத ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு போல. பட் இவ்வளோ பெரிய ஒரு ட்ரில்லியனராக இருக்கவன் அவன் பெட்ரூமில் எதுக்கு வாலி வச்சுருக்கான், எதுக்கு அவனுக்கு வெள்ளைக்கலை வாலி, என் சத்தியமாக புரியல. என் சீலிங் ஒழுகுதா யாருக்கு தெரியும். இந்த சமயத்தில் தான் நம்ம வெண்டியோட அண்ணனை காமிக்கிறாங்க, ஜோ ஹெர்மிட். அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவனுடைய தங்கச்சியுமே கேன்சர் வந்து இறந்துட்டாங்கிற தாட்டில் இப்போ தனிமையான ஒரு வாழ்க்கையை தாங்க வந்துட்டுருக்கான். எங்கே ப்ராடிஜி சிட்டியில். ஐ மீன் இந்த பைபிளை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தனியாக ஒரு சிட்டியை ரன் பண்ணிகிட்டு இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். ப்ராடிஜி சிட்டிங்கிறத ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கான், சென்னை சிட்டி மாதிரி. ஆனால் அங்கே எல்லாருமே லைக் பணக்காரங்களாக இருக்காங்க கேட்டிங்கன்னா இல்லை. இந்த கதை ஆக்சுவலாக 2020 நடக்குது. இப்போ நார்மலாக வாழ்கிற மனுஷங்களோட அங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே லைக் ரொம்பவே ஏழையாக இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஒரே வீட்டுக்குள்ளே 4-5 குடும்பம் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அவனுமே ஒரு படம் பார்க்க ப்ரொஜெக்டரை ஸ்க்ரீனில் தாங்க யூஸ் பண்ணுறான். உலகம் அப்கிரேட் ஆகுன்னு பார்த்தா டவுன்கிரேட் ஆகி போயிட்டுருக்கு. இதே தான் அவத்தார்லேயுமே அமைச்சிருப்பாங்க. அவத்தாரோட எர்த்தும் கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும்.
அகெயின் நிறைய இடங்கள் எனக்கு ஏலியனுமே அவதாரியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தாங்க தோணுது, பண்ணிவிடுவாங்க போல தான் ஃபீல் ஆகுது, பார்ப்போம். அண்ட் தன்னுடைய அண்ணன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி எல்லாத்தையுமே வெண்டி தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அவங்க அண்ணனுக்கு அங்கே நைட் டைமாக இருக்கும், வெண்டிக்கு பகல் டைமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே லைக் ஆப்போசிட் இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க போல். இந்த சமயத்தில் தான் அந்த ஸ்பேஸ் கிராஷுங்கிறது நடக்க போது. மாரோ அந்த இடத்துல மதருங்கிறது அந்த வெல்லன் டிட்டானியோட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொலைக்கிலே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜார்விஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கிட்ட இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டாக டைப் பண்ணிட்டு இருக்கான். அதாவது க்ரூ எல்லாருமே செத்துட்டாங்க, பூமி மேலே இந்த மொத்த ஷிப்புமே வந்து மோத போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் யோசிச்சு பாருங்க, அவங்க கலெக்ட் பண்ணது எல்லாமே பேரசைட் ஸ்பெசிமென்ஸ். அதுவும் முக்கியமாக ஜீரோமாஃப் பட்டுன்னு என்ன பெருக்கம் பண்ணி டப்புன்னு வளர்ந்துடும். ஐ மீன் ஒரு 10 to 20 டேஸ்லேயே அடல்ட்ஹுட் அடைஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடிய ஜீனோமாஃப் பூமிக்குள்ள வந்துச்சுன்னா எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஆபத்து பூமிக்கு காத்துட்ருக்கு அப்படி தாங்க சொல்லணும். இப்போதைக்கு மாரோ தான் அதை பிளான் பண்ணாரான்னு தெரியல. காப்பாற்ற ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்துன ஒரு பொண்ணையும் அவன் அசால்ட்டாக விட்டுட்டு தன்னை மட்டும் காப்பாற்றிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இவனும் டெக்னிக்கலாக ஒரு ஹியூமன் தான், அவனுக்கு வேர்க்கும், அதை வச்சு அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். சிந்த் கிடையாது, ஹியூமன் தான். பட் மெக்கானிக்கல் அப்கிரேட், அவன் கை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு ரோபோட் மாதிரி. அதை யூஸ் பண்ணி வெளில இருக்க உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கதவியே வெல் பண்ணுறான். ஜீனமாஃபால் பயத்தை உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் எபிசோடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சமயத்தில் ஒருவேளை உள்ளே வந்தால் ஜீனமாஃபும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருமோ அப்படிங்கிற தாட்டில் கூட அவளை விடாமல் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருப்பா. பெருசாக ஈவரக்கம் இல்லாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சீரிஸோட மெயின் கேரக்டர் ஆன்டி ஹீரோ மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த ஏலியனோட இன்ட்ரோ பின்னாடி ஹெட்லேருந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் இட்ஸ் டூ க்ளீன், ரொம்பவே க்ளீன் மாடல் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரஃப் டப்டான ப்ரீவியஸ் ஏலியன் படத்தில் வந்த மாதிரி அந்த ஒரு பயங்கர ரஃப்பான ஒரு லுக்காக இல்லாமல் செம்ம க்ளீனாக இருக்குது. ப்ரஷ்லாம் வேறு பண்ணிட்டு வந்திருக்கு. இதை என்ன மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதை உள்ளே வரத்துக்குள்ளேயே இம்பாக்ட் ஜோனுக்குள்ளே போய் தன்னை அடைச்சிக்கிறாரு மாரோ. இப்போதைக்கு அந்த ஷிப் பூமிக்குள்ள வந்து விழுது. கரெக்டாக ப்ராடிஜி சிட்டிக்குள்ளே தான் வருது. அந்த இடத்துல இப்போதைக்கு ஹெர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இந்த மெடிக்கல் டீமுக்கு ஒரு கேப்டனை உட்காந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஷிப் கரெக்டாக ப்ராடிஜி சிட்டியோட மெயின் டவரையே வந்து இடிக்குது. இவங்க மெடிக்கல் டீமாக இருக்க அந்த சமயத்தில் பட்டுன்னு அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்பியிருப்பாங்க. இதை ஆப்போசிட்டில் நம்ம வெண்டியுமே நோட் பண்ணிடுவான். வெண்டியால் மனுஷங்களை காட்டிலும் அதிகமான ஹெர்ட்ஸ், அதிகமான அந்த ஃப்ரீக்வன்சி கேட்க முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 75,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அவளால் கேட்க முடியுமா? மனுஷங்களுக்கு ஜஸ்ட் 20,000 ஹெர்ட்ஸ் தான். ஸோ வெண்டி எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல தன்னுடைய அண்ணன் மெடிக்கல் டீம் மூலிமா உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணி தீரணும்னு டேரெக்டாக கேவலியரை கன்வின்ஸ் பண்ணி தங்களுடைய அந்த லாஸ்ட் பாய்ஸ் டீமை ஒன்றா சேர்த்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ரெடியாவா. அந்த லாஸ்ட் பாய்ஸ் டீம், அதாவது அந்த குட்டி பசங்க டீம் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களாகவே இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஷசாம் 2 தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஐ மீன் எல்லாருக்குமே பவர் கிடச்சிரும், எல்லாருமே வளர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மனசு குழந்தையிலே மாட்டிக்கும். அது மாதிரி குழந்தைத்தரமாக நடந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க, கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சில இடங்களில் ஹியூமருமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த பக்கம் மெடிக்கல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஆல்மோஸ்ட் லைக் சில பேரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் இறந்துட்டாங்க போல். ஐ மீன் இவ்வளோ பெரிய ஒரு ஷிப்பு வந்து சிட்டி சென்டரில் வந்து தான் எத்தனை பேர் செத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அங்கே தான் அந்த ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய ஓட்டையை நோட் பண்ணுறாங்க. அந்த ஓட்டையை போட்டது யார்? வேறு யாராக இருக்கும்? ஏலியனாக தான் இருக்கும். உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக டெக்னிக்கலாக அந்த ஏலியன் இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஸ்டாக் பண்ணுது. வழக்கமாக ஏலியன் உள்ளே போந்து அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கும், பெருசாக பயப்படாது. பட் இந்த ஏலியன் கொஞ்சம் மற்றவங்களை அப்படியே பின்தொடர்ந்து ஸ்டாக் பண்ணி தனித்தனியாக பிரித்து வேட்டையாட ட்ரை பண்ணுது. புத்திசாலியான ஏலியனாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களோ? வாய்ப்புகள் அதிகம். உள்ளே போய் பார்த்தா அந்த கிரை சாம்பரில் இருக்கவங்க எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. முக்கியமாக செஸ் பஸ்டர் வெளில வந்து அது போன அந்த தடையை முதற்கொண்டு பக்கமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கதான் நோட் பண்ணுறாங்க. எது இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் இவங்களை காப்பாற்றுறதுக்கு, முக்கியமாக தன்னுடைய அண்ணனை காப்பாற்றுறதுக்கு வெண்டி அவள் டீமோட வந்துட்டு இருக்கான். அங்கே இருக்க கேஷு, நீங்களாம் ஆரம்பத்தில் சாப்பாடாக இருந்தீங்க, ஐ மீன் சாதாரண மனுஷங்களா பிறந்தமா வாழ்ந்தமா செத்தமான்னு இருந்தீங்க. பட் உங்கள் மூளை வளர வளர சின்ஸு அண்ட் இப்போ ஹைப்ரிடெல்லாம் வர மாதிரி இருக்கீங்க. டெத்தியை ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எப்போதுமே உங்களோட பெரிய கைங்கிறது ஒன்று இருக்கும். சாவுங்கிறது எல்லாருக்குமே வரும்னு சொல்லி லைட்டாக நம்ம வெண்டியை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் நம்ம வெண்டி உள்ள போகுது. சாவு வரும் தான், எல்லாருக்குமே வரட்டும். ஆனால் அந்த சாவுக்கிட்டது எங்கள் அண்ணனை நான் காப்பாற்றி தீருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இப்போ ஏலியனை மீட் பண்ண போயிட்டு இருக்காங்க. இவங்களால இந்த ஏலியனை டேக் டவுன் பண்ண முடியுமா? 1-2 ஏலியன் வந்திருக்கா, இல்லை கூட்டமாக கிளம்பி வந்திருக்கா? இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்தது அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுப்போம். உண்மையில ஒரு நல்ல பிகினிங் தாங்க. சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸும் நல்லா இருக்குது. டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எத்தனை ஏலியன் ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸை கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி வந்திருக்கோம். Have fun guys. What